வழக்கமா எதிரிய பார்த்து உன்னை உயிரோட புதைச்சிருவன்னு மிரட்டுறத பார்த்திருப்போம். இதெல்லாம் சினிமால நடக்குமே தவிர ரியல் லைஃப்ல நடக்காதுன்னு பல பேர் நினைச்சிருப்பீங்க. நீங்களும் அப்படி நினைச்சிருந்தா அந்த எண்ணத்தை இன்னையோட அடியோட மாத்திக்கோங்க. முகமூடி அணிந்த போலீசார், மண்ணை பிளந்து கொண்டிருக்கும் ராட்சச எந்திரம், ஆதாரத்தை தேடும் தடயவியல் நிபுணர்கள், 1000 கேள்விகளோடு சுழன்று கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்கள், கிட்டத்தட்ட ஒரு கிரைம் திரைப்படத்தின் சஸ்பென்ஸ் காட்சிகளின் ஷூட்டிங் ஸ்பாட் போல மாறியிருந்தது நெய்வேலி ஊமங்கலம் பகுதியில் உள்ள மண்மேடு பகுதி. ஆனால் இங்கு நடப்பது ஷூட்டிங் அல்ல, ஹண்டிங். காணாமல் போன 2 இளைஞர்களை தேடும் ஹண்டிங். ஜேசிபி இயந்திரத்தின் பக்கெட்டுகள் ஒரு வழியாக 2 சடலங்களையும் பூமிக்கு மேல் கொண்டு வந்திருக்கிறது. சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனையை முடித்த போலீசார் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 2 பேரை அடித்து உயிரோடு ஜீவசமாதியாக்கிய குற்றவாளியை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே சடலத்தை மீட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் கடலூர் மாவட்டம் எம்புதூரைச் சேர்ந்த சரண்ராஜ் மற்றும் டி புதூரைச் சேர்ந்த அப்புராஜ். 20 வயது இளைஞர்களான இவர்கள் இருவரும் கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் திடீரென காணாமல் போயிருக்கிறார்கள். முதலில் நண்பர்கள் வீட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ சென்றிருக்கலாம் என நினைத்து 10 நாட்களுக்கு மேல் தேடி இருக்கிறார்கள். ஆனால் நாட்கள் கடந்ததே தவிர இருவரை பற்றியும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இதனால் இருவரின் பெற்றோர்களும் உடன் பழகிய நண்பர்களிடத்தில் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார்கள். இதனால் சந்தேகமடைந்த சரண்ராஜ் அப்புராஜ் குடும்பத்தினர் காவல் நிலையத்தின் படியேறி இருக்கிறார்கள். உடனடியாக மிஸ்ஸிங் கேஸ் என வழக்கு பதிந்த போலீசார் இருவரின் நண்பர்களிடமிருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சரண்ராஜும் அப்புராஜும் காணாமல் போன அன்று சஸ்பெக்டுகள் எங்கே இருந்தார்கள் என்ற விவரங்களை போலீசார் சேகரித்த போதுதான் ஒரு சிலர் மீது மட்டும் சந்தேகம் வலுத்திருக்கிறது. அவர்களை கொத்தாக தூக்கி வந்து நடத்திய புலன் விசாரணையில்தான் இந்த பகீர் படுகொலை அம்பலமாகி இருக்கிறது. சரண்ராஜ் அப்புராஜ் இருவரும் காணாமல் போகவில்லை, காணாப்பணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிரைம் த்ரில்லர் சினிமாவை மிஞ்சுவது போல உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பயங்கரத்தை செய்தது வேறு யாரும் இல்லை, இருவரோடும் ஜிகிரி தோஸ்தாக இருந்த பால்ராஜ். பால்ராஜ் இந்த மண்குவாரியில் லாரி ஓட்டுநராக வேலை பார்த்து வருவதால் பெரும்பாலான நாட்களில் அவர் அங்கேயே தங்கிவிடுவார். அப்படி மண்குவாரியில் தங்கியிருக்கும் நாட்களில் அவரது நண்பர்களை கூட்டி வந்து ஒன்றாக சேர்ந்து மது அருந்துவது வழக்கம். அந்த கேங்கில் அப்புராஜும் சரண்ராஜும் தவறாமல் இடம்பெறுவார்கள். அப்படித்தான் சம்பவத்தன்றும் பால்ராஜ், அப்புராஜ், சரண்ராஜ் மற்றும் சிலர் என 5 பேர் கொண்ட கும்பல் மண்குவாரியில் மது அருந்து இருக்கிறார்கள். அப்போது ஒருவருக்கொருவர் ஜாலியாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் வார்த்தைகளில் எல்லை மீறிய அப்புராஜ் பால்ராஜின் தங்கை குறித்து அவதூறாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பால்ராஜ் லாரியில் வைத்திருந்த இரும்பு ராடை எடுத்து வந்து அப்புராஜின் தலையில் ஓங்கி அடித்திருக்கிறார். ரத்தம் கொப்பளிக்க அவர் மயங்கி விழுந்ததை பார்த்து ஓடி வந்த சரண்ராஜ் தடுக்க முற்பட அவரையும் மண்டையை பிளந்திருக்கிறார் பால்ராஜ். இருவரும் மயங்கி விழவே மற்றவர்கள் அலறியடித்துக் கொண்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். இருவரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்க என்ன செய்வது என தெரியாமல் நின்ற பால்ராஜ் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் இருவரையும் தூக்கி போட்டுவிட்டு தனது லாரியில் இருந்த ஒரு லோடு மண்ணையும் அவர்கள் மீது கொட்டி உயிரோடு சமாதி கட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார். அதன் பிறகு ஊருக்குள் தலை காட்டாமல் தெலுங்கானாவில் பதுங்கியிருந்த பால்ராஜை கைது செய்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்து வருகிறார்கள். அவரிடம் நடத்தப்படும் விசாரணையின் முடிவிலேயே கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற உண்மையும் தெரிய வரும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.